காரிமுரசு செய்திகள். புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வேளாண் அமைச்சராக இடம்பெற்றிருக்கும் தேனி ஜெயக்குமார் மீது இதுவரை அதிகார துஷ்பிரயோகம் குறித்த புகார்கள் எழுந்து வந்த நிலையில் தேனி ஜெயக்குமார் மீது புதிதாக எழுந்திருக்கும் மோசடி குற்றச்சாட்டு ஆளும் அரசியல் வட்டாரங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பான ஆடியோ ஒன்றும் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்து ஆளும் ரங்கசாமி அரசுக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரளாவில் இருந்து புதுச்சேரி சந்தன ஆயில் ஆலைக்கு சட்டவிரோத கடத்தப்பட்ட ரூபாய் சில கோடி மதிப்புள்ள சந்தனக்கட்டை தேனி ஜெயக்குமாரின் மகளுக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் இருந்து சில வருடங்களுக்கு முன் கைப்பற்றப்பட்டன. தமிழக வனத்துறை காவல்துறை இணைந்து நடத்திய சோதனைக்கு பின் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து சில வாரங்களுக்கு முன்பு இதே இடத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மதிப்புள்ள போலி மதுபானங்கள் விழுப்புரம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. கைதான நபர்கள் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் மகளுக்கு சொந்தமான தோட்டத்தை கைகாட்ட தமிழக போலீசார் வழக்கு பதிவு செய்த விவகாரமும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் ஆற்றின் கழிமுக பகுதியில் அடர்ந்த அலையாத்தி காடு தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான சுற்றுலா பொழுதுபோக்கு மையத்துக்காக அழிக்கப்பட்டதும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்நிலையில் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் பெயரை குறிப்பிட்டு அரசு வேலைக்கு பணம் வாங்கி மோசடி நடைபெற்றதாக இன்று ஒரு ஆடியோ புதுச்சேரியில் வைரலாகி வருகிறது. பிரகாஷ் அவர்களே, நீயும் உங்க அமைச்சரும் ரொம்ப கேவலமான ஆளு. நல்லா தெளிவாக முதல்ல நீ பாஸ்கரை போடுறது, அவரை பற்றி சொல்கிறது, இதெல்லாம் எனக்கு வேவாது. பாஸ்கருக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தி அவ்வளோதான். சரியா? போதும் காட்டி கொடுப்பதும் உனக்கும் தேனிக்கும் ஒரே சம்மந்தம். சரியா? தெளிவாக புரிஞ்சுக்க முதல்ல. நீ இதுக்கு மேலே ஏதாவது பேசணுன்னாக்கா பலகட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்துக்க தயாராக இருக்கிறோம். சாராய ஊழல், சந்தனக்கட்ட ஊழல், இன்னும் ஏதாவது பேசணுமா? காசு வாங்கின்னு பல வருஷமாக கொடுக்காத வலை வாய்ப்பில் தேனி ஜெயக்குமார் பின்தங்கியிருக்கார். தேனி ஜெயக்குமார் மாதிரி ஒரு கேவலமான ஆளு கிடையாது. அவன் வட்டி பிச்சைக்காரன் வட்டெலாம் 1 லட்சம் வாங்கின்னு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான ஆள். இதை நான் எங்கே கொண்டு போகணும்னு தெரியாது. உங்களுக்கு அசிங்கப்படுத்துவோம். நீங்கள்லாம் இதெல்லாம் பேசாதீங்க. பாஸ்கருக்கு எனக்கு என்ன வேலை? பாஸ்கர்லாம் தேனிஜனுடைய வருடி. அதெல்லாம் தெளிவாக முதல்ல. எனக்கு அது அவசியம் இல்லை. ஒரு நாள் நான் வந்தேன், அன்னைக்கு பார்த்தேன். பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு தேனிஜனுடைய வேலைன்னு தெளிவாக பிடிச்சிச்சு. இதுக்கு மேலே பேச தேவையில்லை. பிரகாஷ், உன்னை நான் எங்கே நிறுத்தணும்னு தெரியாது. தெளிவாக புரிஞ்சுக்கி. உன்னையும் தேனியும் கொண்டு போய் எங்கே நிறுத்தணும்னு நிறுத்திடுவேன். தயவுசெய்து அடக்கமாக இருந்துங்க 2 பேருமே சொல்லிட்டேன். அன்புள்ள பிரகாஷ், உங்களுடைய அமைச்சர் படுதோல்வி அடைவார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரை தோற்கடிப்பதே என்னுடைய கடமை. நான் பிஜேபி தான் இருக்கேன். அவர் என்ஆருக்கு இருக்கார். ஆணவம் கொண்டால் அடக்க பல வழிகள் உண்டு என்பதை புரிந்து நீ அவருக்கு சொல்ல வேண்டும். நன்றி. அன்புள்ள அருமை நண்பர் பிரகாஷ் அவர்களே, தேனியால் ஒரு ஆட்ட முடியாதுங்க. நான் தெளிவாக புரிஞ்சுங்க. முதல்ல நீங்கள் அவருக்கு போட்டு கொடுக்குறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. உன்னை போட்டுருவாங்க. தேவையில்ல வேலைலாம் வச்சுக்காதீங்க. தெளிவாக புரிஞ்சுங்க. முதல்ல அந்த ஆள் ஒரு சந்தன கடத்தல், ஆர்எஸ்எஸ் கடத்தல், அசிங்கமாக இல்லை உனக்கு? நீ அவருக்கு அப்படியே தூங்கி நிற்கிற. பாஸ்கருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. பாஸ்கர் என்ன பெரிய ஆள்? பிரகாஷ், இது லாஸ்ட் வார்னிங் உனக்கு. தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜியை இதே மோசடி வழக்கில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்ததை புதுச்சேரியில் எதிர்க்கட்சியினர் குறிப்பிட்டு விமர்சிக்கின்றனர். புதுச்சேரி அரசியல் சரித்திரத்தில் ஆளும் அமைச்சர் ஒருவர் மீது சரம் தொடுத்ததை போல் இத்தனை குற்றச்சாட்டுகள் அணிவகுத்தது கிடையாது. இதுவரை சந்தனக்கட்டை பதுக்கல், போலி மது தயாரிப்பு, சதுப்பு காடு அழிப்பு, கால்நடைத்துறை இலவச ஆடு மாடு ஊழல் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை ஏவுகணைகளாக குறிவைத்து பாய்ந்ததை புதுச்சேரி மக்கள் வியப்போடு பார்த்து வந்தனர். ஆனால் இதற்கு
அவர்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்ததை போல வேலை வாங்கி தருவதற்காக பண மோசடி குற்றச்சாட்டு தேனி ஜெயக்குமாரை நோக்கி நேரடியாக நிமிர்ந்து நிற்கிறது. அமைச்சர் பதவி தந்த முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் குறித்து மௌனம் சாதிக்கலாம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் இடம்பெற்றிருக்கும் அமைச்சர் மீது மோசடி குற்றச்சாட்டு எழுந்திருப்பது பற்றி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுமா மௌனம் சாதிப்பார் என விவரமறிந்த புதுச்சேரி வாசிகள் கேள்வி எழுப்புகின்றனர். மௌனம் கலைப்பாரா துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன்? காரி முரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து.